ஈரானிய கடற்படையினரை மீட்க இலங்கை கடற்படை தொடர் நடவடிக்கை. ஐரிஸ் புஷர் கப்பலை திருகோணமலைக்கு கொண்டுவர நடவடிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பு. அல் உதைத் தளம் மீதான விமான தாக்குதல் முயற்சி தோல்வி. கட்டார் வான்படை அதிரடி. ஈரானின் ராணுவ வலிமை முற்றாக சிதைக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க அறிவிப்பு. இலங்கைக்கு அடுத்த சில வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்கவை. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர எச்சரிக்கை. யாழ் குருநகர் கடலில் படகு விபத்து. 2 உயிரிழந்த நிலையில் மீட்பு. இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் அண்மையில் தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டெனாவிலிருந்து மூழ்கிய ஈரானிய கடற்படையினரை மீட்கும் பணிகளை தொடர்ந்தும் இலங்கை கடற்படையினர் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த படகு தாக்குதலுக்கு இலக்காகும் போது 137 பேர் அதில் இருந்துள்ளனர். 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு காலி பகுதியில் வைக்கப்பட்டது. உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்று வருகின்றனர். இதன் பின்னணியில் தொடர்ச்சியாக கப்பலுக்குள் உயிரிழந்தவர்களை தேடும் பணிகளை இலங்கை கடற்படையினர் முன்னெடுத்துள்ளனர். ஈரானுக்கு சொந்தமான ஐரிஷ் புஷர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி ஊடக செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி அக்கப்பலில் இருந்து 208 பயணிகளை தற்பொழுது கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இதன்போது இலங்கையின் நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் மற்றும் வான்பரப்பு ஆகியவற்றை எந்த ஒரு அரச மோதல்களின் போதும் ஒரு தரப்பிற்கு ஆதரவாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயன்படுத்துவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். எந்த ஒரு சர்வதேச மோதலிலும் எமது நிலைப்பாடு நடுநிலையானது. எமது நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் அல்லது வான்பரப்பை எந்த ஒரு நாட்டிற்கும் மோதல்களின் போது அவர்களுக்கு சார்பாகவோ அல்லது மற்றவர்களுக்கு எதிராகவோ அழுத்தம் கொடுக்கும் வகையில் பயன்படுத்த நாம் இடமளிக்க மாட்டோம். அது எமது நிலைப்பாடு. அதனால்தான் மோதல் ஆரம்பமான தருணத்திலிருந்து நாம் எடுத்த அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்தையும் இந்த நிலைப்பாட்டினை அடிப்படையிலாக கொண்டது. ஈரானில் 2ஆம் கப்பல் தொடர்பாக பிரச்சனைகள் எழுந்துள்ள போதும் நாம் இந்த நடுநிலைமையை கடைபிடித்து வருகின்றோம். அதே நேரம் தேசமாகவும் அரசாகவும் நடுநிலைமையை பாதுகாக்கும் அதேவேளை மனித நேயத்திற்கு நாம் முதலிடம் வழங்குகின்றோம். எனவே மனித நேயத்தை பாதுகாப்பதற்கும் மனித உயிர்களை காப்பதற்கும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எதனையும் எடுப்பதற்கு நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். ஒரு நாடு பின்பற்ற வேண்டிய மிக சிறந்த கொள்கைகள் அது ஒன்று என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். දානම් වාණිජ නගරයේ වරාය තුළ රඳවා තබා ගැනීම ඒක අපේ නාවික කර්මාන්තර විශාල බලපෑමක් ඇතිවීම අනතුරක් තියෙනවා. සමහර සිපින් ලයින් සාකච්ඡා කරමින් තිබුණ ඉන්ෂුරන්ස් වැඩි කිරීම දක්වා යායක අනතුරක් තිබෙනවා. ඒ නිසා අපි තීරණය කරා එම නෞකාව අපි කොළඹ වරායට රැගෙන ඉන්නේ නැහැ. අපි එම නෞකාව ත්‍රිකුණාමල වරායට රැගෙන යනවා. හැබැයි ත්‍රිකුණාමල වරායට රැගෙන යන කලින් එහි ඉන්න පිරිස අපි කොළඹ වරායට ළඟා කරගන්න කැමතියි. ඒ අනුව අපේ නාවික යාත්‍රාවන් එම යාත්‍රාව සමීපයට ගිහිල්ලා මේ වන විටත් එම අය මුදවා ගැනීමේ කාර්යය අපි නිරත වෙමින් තිබෙනවා. දැන් අපිට වාර්තා වෙලා තිබෙන විදිහට අපි 208 දිනක් අපි ගොඩබිමට ගොඩබිමට රැගෙන ඉන්න සූදානම් කරලා තිබෙනවා. එයින් ඉන්නව නිලධාරීන් 53ක් ඉන්නවා, කැඩෙට් නිලධාරීන් 84ක් ඉන්නවා, ජ්‍යෙෂ්ඨ නාවිකයන් 48ක් ඉන්නවා, නාවිකයන් 23ක් ඉන්නවා. මේ 208 අපේම නෞකාවෙන් අපේ යාත්‍රාව වෙත රැගෙන කොළඹ වරායට ගේමේ කටයුතු දැන් අපි ආරම්භ කරලා තිබෙනවා. ඒ වගේම අනතුරුව එබ නැවට අවශ්‍ය කාර්ය මණ්ඩලයක් අපේ නාවිකයන් එක්ක ඒකාබද්ධව එම යාත්‍රාව ත්‍රිකුණාමල ප්‍රදේශයට ගෙනියන්න ත්‍රිකුණාමල වරාය ආසන්නට ගෙනියන්න අපි සැලසුම් කරලා තිබෙනවා. යාත්‍රාව අපි මේ ප්‍රදේශයට ගෙනන්න උත්සාහ කරන්නේ මෙම කණ්ඩායම ගොඩබිමට ළඟා කර ගැනීම සඳහා අවශ්‍ය කටයුතු සූදානම් කරලා පසු. ඒ නිසා මම හිතන්නේ අපි ඉතාමත් පැහැදිලි ස්ථාවරය අපි අනුගමනය කරලා තියෙනවා. අපි කිසිදු රාජ්‍යයකට පක්ෂපාතීව හෝ කිසිදු රාජ්‍යයක යටත් වීමකට යටත් අපි කටයුතු කරන්නේ නැහැ. සුවීර රාජ්‍යයක්, ස්වාධීන රාජ්‍යයක්. ඒ වගේම අපිට රාජ්‍යයක් හැටියට අපේ මුහුද පිළිබඳ වගකීමක් අපිට තිබෙනවා. අපේ රාජ්‍ය පිළිබඳ වගකීමක් අපිට තිබෙනවා. අපේ ජනතාව පිළිබඳ වගකීමක් අපිට තිබෙනවා.
இலங்கை கடல் எல்லைக்கு அருகே நங்கூரமிடப்பட்டிருந்த ஈரானிய ஐரிஷ் புஷர் கப்பலில் இருந்த பயணிகள் 204 பேரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வந்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று விசேட அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறித்த கப்பலில் மொத்தம் 208 பயணிகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹ்ரைன் தலைநகரான மனாமாவில் அமைந்துள்ள இஸ்ரேலிய தூதரகத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் ஊடக செய்திகள் வெளியிட்டுள்ளன. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் உள்ள பைனான்சியல் ஹார்பர் டவர் என்ற வர்த்தக கட்டிட தொகுதியை இலக்கு வைத்து நேற்று இரவு இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான பார்ஸ் செய்தி சேவையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது. குறித்த வர்த்தக கட்டிட தொகுதியிலேயே பஹ்ரைனுக்கான இஸ்ரேலிய தூதரகம் அமைந்துள்ளதனால் அதனை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த கட்டிட தொகுதிக்கு அருகில் ஈரானுக்கு சொந்தமான ஆளில்லா வானூர்தி ஒன்று இடைமறிக்கப்பட்டதாகவும் அது அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பிராந்தியத்தில் நிலை வரும் பதற்றமான சூழ்நிலையும் பஹ்ரைன் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களை இலக்கு வைத்து ஈரானினால் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தாக்குதல்கள் தொடர்பில் பஹ்ரைன் தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வ சேத விபரங்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உதைபியா தளத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் முயற்சி கட்டார் வான்படை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. கட்டார் பாதுகாப்பு அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகமாக இயங்கும் இந்த தளம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முயற்சி பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் முயற்சி இடம்பெற்ற போது கட்டார் அரசாங்கம் அந்நாட்டு குடிமக்களின் கைபேசிகளுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கை செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் 6வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இராணுவ வலிமை முற்றாக சிதைவடைந்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் வான்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது முற்றாக துடைத்தெறியப்பட்டு விட்டன என்றும் திட்டமிட்ட காலத்திற்கு முன்னரே இந்த நாடு வீழ்ச்சியை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஈரானிய கடற்படையின் 24 கப்பல்கள் 3 நாட்களில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ட்ரம்ப் ஈரானிய தலைமைத்துவத்தை தற்பொழுது பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பதாகவும் ஆனால் அதற்கு காலம் கடந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு இடையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை நிராகரித்துள்ள ஈரானிய உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானியா அமெரிக்க படைகளின் எந்த ஒரு தரைவழி ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள தங்கள் படைகள் தயாராக காத்திருப்பதாக எச்சரித்தார். ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை கொன்றும் சிறைப்பிடித்தும் ஊழல் நிறைந்த அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்த ஈரானிய படைகள் காத்து கொண்டிருக்கின்றன என அவர் ஆவேசமாக பேசினார். ஈரானிய ஆன்மீக தலைவர் அலி கமீனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் புதிய தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் அமெரிக்கா பங்கு இருக்க வேண்டும் என்று ட்ரம்பின் கருத்தை லாரிஜியானி வன்மையாக கண்டித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நீண்ட கால போரை எதிர்கொள்ள தாம் முழுமையாக தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த ஈரானிய புரட்சிகர காவல்படை ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய முன்னெடுப்புகளும் ஆயுதங்களும் தயார் நிலையில் உள்ளன. இந்த இராணுவ மோதலானது ஒரு புனிதமான மற்றும் சட்டபூர்வமான போராகும். ஈரான் இதுவரை எந்த ஒரு மோதலிலும் பயன்படுத்தாத அதிநவீன ஆயுதங்களை இனிவரும் தாக்குதல்களில் அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் எதிரிகள் வரும் நாட்களில் வலிமிகுந்த அடிகளை எதிர்பார்க்க வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினால் முன்னெடுக்கப்பட்ட 12 நாள் போருடன் ஒப்பிடுகையில் தற்போது ஈரான் இராணுவம் ரீதியாக பல மடங்கு பலத்துடன் இருப்பதாக பிரிகேடியர் ஜெனரல் நைனானி சுட்டிக்காட்டியுள்ளார். அவசரகால சட்டத்தினால் இதுவரை யாரை கைது செய்துள்ளோம், எந்த ஆர்ப்பாட்டங்களை தடுத்துள்ளோம் என்ற ஆதாரத்தை சபையில் முன்வையுங்கள் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய எதிரணிக்கு சவால் விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அவசரகால சட்ட நீடிப்பு தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் ක්‍රියාවට පත්කිරීම තුළින් මර්ධනයක් සිද්ධ වෙනවා ප්‍රජාතාන්ත්‍රවාදයට අභියෝගයක් එල්ල වෙනවා කියන එක තමා දිගින් දිගටම එල්ල වෙන චෝදනාව. කරු කතානායකතුමනි දැන්
මාස 3ක කාලයක් තුලදී මම අහන්න කැමති අපේ ගරු විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ගෙන් අපිට නිශ්චිතව කියන්න පුළුවන්ද මේ මර්ධනය එල්ල වුණු සිද්ධීන් හෝ ක්‍රියාවන් පිළිබඳ අපිට යම් තොරතුරු ටිකක් සපයන්න පුළුවන්ද කියලා මම අහන්න කැමතියි. ගරු කතානායකතුමනි මේ මාස 3 කාලය තුලදී මේ රට තුල විවිධ විරෝධතා සිද්ධ වුණා. එක ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක ජනතාව සංවිධානය වෙමින් විවිධ මාතෘකා මත විරෝධතා පානේ සම්පූර්ණ අයිතිය තියෙනවානේ ගරු කතානායකතුමනි. අපි මේ පහුගිය මාස 3 කාලයේදී මේක දුටුවා. අපි දැක්ක විපක්ෂයත් සම්බන්ධ වෙවි විවිධ දේවල් කරනවා. ගරු ජනාධිපති කාර්යාලය ඉදිරිපිටත් කරනවා. දැන් ඒ එක අවස්ථාවක මර්ධනයක් සිද්ධ වුණාද? ඔබ දන්නවා සමාජ මාධ්‍ය තුල, පත්තරවල, මාධ්‍ය තුල විවිධ චෝදනා මතුවලා තියෙනවා. වැරදි තොරතුරු ඉදිරිපත් වෙමින් රජය විවේචනය කළා තියෙනවා. ජනාධිපතිතුමා විවේචනය කළා තියෙනවා. අපේ ඔබතුමාව විවේචනය කළා තියෙනවා. මේ ගරු මේ අපේ අමාත්‍ය මණ්ඩලයේ විවිධ චෝදනා එල්ල වෙලා තියෙනවා. විවිධ මාධ්‍ය වලින් බොරු තොරතුරු එල්ල වෙලා තියෙනවා. නමුත් ඒ කිසි විටක කිසි එකකට මර්ධනය ක්‍රියාත්මක කරලා තියෙනවද? සමාජ මාධ්‍යයේ එල්ල වෙන අద్භූත චෝදනාවලට එරෙහිව මොකක් හරි ක්‍රියාමාර්ගයක් අරගෙන තියෙනවද? மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகியுள்ள போர் சூழலை கருத்தில் கொள்ளும் போது இலங்கைக்கு அடுத்த சில வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்க காலப்பதியாக அமையக்கூடும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் இதனால் எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய சேவைகள் வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய போர் சூழலால் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்துகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளமையே இந்த தாமதத்திற்கு பிரதான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய நாட்டின் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலைமையை மேலும் நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම විවාදයට ගැනීමට කටයුතු කරලා තියෙන අපේ මහජන හදිසි අවස්ථා තත්ත්වය ප්‍රකාශයට පත් කිරීම සහ ඒකේ කාලය දීර්ඝ කර ගැනීම, ඒ වගේම අත්‍යවශ්‍ය සේවාවන් ප්‍රකාශයට පත් කිරීම තවදුරටත් පවත්වාගෙන යාම. අපි කවුරුත් විශේෂයෙන් දන්න කාරණය තමයි පසුගිය නොවැම්බර් මාසයේ අපේ රට ඇතිවිච්ච දිට්ඨා සුළුකුණාටුවෙන් අපේ රටේ ජන ජීවිතයටත් රටේ කටයුතු වලටත් දැඩි ලෙස බලපෑම් ඇති කළා. දරුණු තත්ත්වයන් ඇති වුණා. ඒ අනුව අපි පසුගිය නොවැම්බර් මාසේ 28 වෙනිදා මේ හදිසි තත්ත්වය ප්‍රකාශයට පත් කරා. ඒ ආපදා තත්ත්වයන්ගෙන් ජන ජීවිතය ගොඩ ගැනීමේ කටයුතු වීදිමත් කිරීම සම්බන්ධව. ඒ අනුව දෙසරයක් අපි දැන් මේ හදිසි ආපදා තත්ත්වයේ හදිසි නීතිය මේ දීර්ඝ කරලා තිනවා. ඒ නිසා තවත් சமாதான நீதவான் பதவியில் இனி அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்பட மாட்டாது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் இது சமாதான நீதவான் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு தற்போது முறையான வழிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் நாடு முழுவதிலும் உள்ள சமாதான நீதவான்களின் தகவல்கள் அடங்கிய தரவுத்தரம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் ஒரு பிரதியை அத்தாட்சிப்படுத்தும் நபர் உண்மையான சமாதான நீதவானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். එක අයන්න රෝමිලක්කම එක යටත් විජිත සමේ ආරම්භ කරලා තනතුරක් එහෙම ආරම්භ කළත් සාමිනිසුරන් සඳහා පුහුණුව ලබා දීමේ ක්‍රමවේදයක් 2025 වර්ෂයේතෙක් නොතිබුණා පමණක් නොවේ. ඔවුන්ව පත් කිරීම සඳහා නිසි ක්‍රමවේදයක්වත් තිබුණේ නැහැ 2025 වෙනකල්. අප ඒ සඳහා දැන් විධිමත් ක්‍රමවේදයක් සකස් කර තිබෙනවා. කෙසේ වෙතත් ඔවුන්ට අදාළ මඟ පෙන්වීමට කරුණු සමාදාන විනිශ්චයකාරී භාරය නැමැති අත්පොතෙහි අන්තර්ගත කරලා තිබෙනවා. පෙර වර්ෂයන්හි මේ අත්පොත සාමිනිසුරු පත්වීම ප්‍රදානය කිරීමේදී අධිකරණ අමාත්‍යාංශය විසින් ලබා දුන්නා. 2025 වර්ෂයේ සිට ඔවුන්ගේ පත්වීමේ ලිපිය QR කේතයෙන් ඔවුන්ට මේක බාගත කරගන්න පුළුවන්. රෝමිලකන් 2 2014 වර්ෂයේ සිට මේ දක්වා පවත්වාගෙන යවන දත්ත තොරතුරු පද්ධතියට අනුව මුළු දිවයිනට මහා අධිකරණ බල ප්‍රදේශයන්ට වෙන්වෙන් වශයෙන් පත් කර ඇති සමාදාන විනිශ්චයකාරුන් සංඛ්‍යාව තීරණය කළ නොහැකි අතර 2013 වර්ෂයේ සිට මේ දක්වා සමාදාන විනිශ්චයකාරුන් 66315ක් පත් කර ඇත්වාගෙන ගොස් තිබූ දත්ත පද්ධතිය විධිමත්ව පවත්වාගෙන නොගොස් තිබුණු නිසා ගොස් නොතිබූ බව නිරීක්ෂණය කළ හේයින් ඒ විධිමත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පියවර මේ විට අපි ගමනමින් පවතිනවා. රෝමිලකම් 3 ඉහත ඇමනුම් එකෙහි මාගේ සභාගත කරන්න ඇමනුම තොරතුරු පදනම් කරගෙන එක් එක් ග්‍රාම නිලධාරී කොට්ටාසේ ජනගහන ඝනත්වය හා භූෂම
සමතාමය පදනම්ව එක් කොට්ටාසේ සඳහා නිශ්චිත සමාදාන විනිශ්චයකාරුන් සංඛ්‍යාවක් 201 අනුපාතයට නිර්ණය කිරීම 2025 වර්ෂයේ සිට සිදු කළ අතර ඒ අනුව පුරප්පාඩු සමාදාන විනිශ්චයකාර පත්වීම් 40000ක ප්‍රමාණයක් ලබා දිය හැකි බැවින් මාසකට පත්වීම් 500-750 අතර ප්‍රමාණයක් ලබා දීම 2025 ජූනි මාස සිට ආරම්භ කර තිබෙනවා. 4 ரோமிலக்கம் 4 இன்றைய தினம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீடிக்கின்ற விவாதத்திலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகிறேன். முதலாவது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், விசாரித்த ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யப்படுகின்ற விசாரணை செய்யப்படுகின்ற அத்தனை விடயங்களுக்கும் எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இரண்டாவது விடயம், இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற போர் சூழல் காரணமாக பல பாராளுமன்றத்திலே பல பேரும் பல கருத்துக்களை சொல்லுகிறார். உண்மையிலே இது ஒரு தவறான, இந்த போர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய இனம் சார்ந்த அடக்குமுறைக்கு எங்களுடைய மக்கள் இந்த போரால் பாதிக்கப்பட்டதை நாங்கள் அங்கு உணர்ந்த அடிப்படையில் இந்த போர் என்பது உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ඒට කේන්ද්‍රගත වුණු වීවලට පොරොන්දුණු සහතික මිල පිළිබඳව අද අපේ රටේ වීගොවීන් වගා කටයුතු සිදු කරන්නේ ලාභ උපයන ජීවන වෘත්තියක් වශයෙන් නොව හුදෙක් ජීවිතය රැක ගැනීම සඳහා කරන අරගලයක් වශයෙන් පමණයි. වගාවට පෙරද වගා කරන අතරතුරද ණයබරින් මිරිකන ගොවියා අස්වැන්න නෙලාගත් පසු රජයේ පොරොන්දු වූ සහතික මිල ලබාගත නොහැකිව අස්වැන්න අඩු මිලට අතරමැදියන්ට විකුණා දබා. යමතක කරන්න හොඳ නැහැ. මේවට අමතරව අපි අවබෝධ කරගෙන හමාරයි වනාලි මිනිස් ගැටුම නිසාත් වන සතුන් මිනිස් ගැටුම නිසාත් විශාල වශයෙන් වගා හානින් සිද්ධ වෙනවා. ඒ ගැටලු වලට ඇත්ත වශයෙන්ම ගොවි ජනතාවට විසඳුමක් ලැබිලා නැහැ. නිසා අති වැදගත් ප්‍රශ්නයක් හැටියට මේ කාරණාව මම ඉදිරිපත් කරනවා. 2025 යලහන්නේදී රජය මිලදීගත් සමස්ත වී ප්‍රමාණය සහ ඒ සඳහා වැය කළ මුදල කොපමණ. එම ප්‍රතිපාදන වෙන් කළේ අයවැය මගින්ද නැතහොත් ණය පහසුකම් හරහාද. එසේ මිලදීගත් වීතුග මේ වන විට වෙළඳ පොළට නිකුත් කර තිබේද. නැතිනම් දීර්ඝකාලීනව ගබඩා කිරීම හේතුවෙන් ගුණාත්මක භාවයට හානිවීම නිසා මූල්‍ය අලාභයක් රජයට සිදුව ඇත. வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழு தலைவரும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரனுமான சலிந்த மல்சித்தவுக்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இது தொடர்பாக விரிவான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பாணந்துறை இரத்தினபுரி வீதியில் மகபொல சந்தியில் அமைந்துள்ள 40 பர்ச்சஸ் காணி, அதில் உள்ள ஒரு வீடு, களஞ்சிய தொகுதி மற்றும் கடை தொகுதி ஆகியவை இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குடிசலிந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் மீண்டும் ரகசியமாக வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் மூலம் உழைத்த பணத்தில் இந்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மேற்கொண்ட நீண்ட கால விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் படகு ஒன்று இன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இதனை தெரிவித்துள்ளார். நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானவர்கள் 13 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பெண்கள் ஆவர். மேலும் 8 பேர் சாதாரண சிகிச்சை அறையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பலைத்தீவு திருவிழாவுக்கு யாத்திரிகர்கள் சென்ற படகு இவ்வாறு காலை 6 மணியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த படகில் 25 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களின் 10 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர்.